வாங்குறதுக்கு பதிலா வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி வெண்டார் கிட்ட அவங்க வந்து கம்ப்யூட்டர் வாங்குறாங்க. அவ்வளவுதான் இந்த லாஜிக் கிளவுடுங்கிறது. ஸோ இதுக்கு மார்க்கெட்ல இப்ப நம்மளுக்கு முதல்ல வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அமேசான் தான். ஸோ இப்ப அவன் தான் வந்து மார்க்கெட்ல முதலே வந்ததுங்கிறதுனால அவன்கிட்ட நிறைய கஸ்டமர் இருக்காங்க. தென் அகைன் he has a large I think Amazon I think. ஸோ பட் நம்மளுக்கு அஸ்யூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து I think 2015-16 அரௌண்ட் இட்ஸ் பீன் இன் அரௌண்ட் மார்க்கெட் 2010ல இருந்து இருக்கு. பட் நல்ல பூம் ஆக ஆரம்பிச்சது 2015 அரௌண்ட்ல தான் நமக்கு இந்த அஸ்யூர் கிளவுட் மார்க்கெட் நல்ல பூம் ஆரம்பிச்சது. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் நல்ல growth. Azure cloud it's touching this equal to Amazon level touch பண்ணுது. என்ன ரீசனால இது வந்து ஈஸியா டச் மார்க்கெட் ஷேரை பிடிக்குது, நிறைய கஸ்டமர் ஏன் வந்து அஸ்யூர் கிளவுடுக்கு வராங்க அப்படின்னா அமேசான் வந்து அவங்க கிளவுட் ப்ரொவைடர் மட்டும்தான், இல்ல கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் மட்டும்தான். பட் ஆனா அஸ்யூர் வந்து பாத்தீங்கன்னா he owning a most of the IT softwares இல்ல. ஸோ மெயின் ஆஃபீஸ் 365 அண்ட் ஷேர் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு ஆஃபீஸ் 365 எல்லாமே எந்த கம்பெனியுமே ரன் ஆகாது. ஷேர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸுமே டாக்குமெண்ட் மெயின்டைனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பாயிண்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தென் அகைன் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம விண்டோஸ் ஓஎஸ்ஸாக இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு சீப்பாக இருக்கும் சர்வீஸ் வாங்குறது இன்டெகிரேட் பண்ணுறதுல. ஸோ இதெல்லாம் தான் அவனுக்கு மோர் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அஸ்யூருக்கு. ஸோ என்ன ஆகுறாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அஸ்யூர் சூஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் அமேசான். ஸோ இப்போ அமேசான் கஸ்டமர் யாரும் சூஸ் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த இன்ஃப்ரா வந்து மோர் லினக்ஸ்ட், மோர் விண்டோஸே கிடையாது, மோர் லினக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து அவங்களுக்கு பெஸ்ட் வந்து அமேசான் தான். அவங்க அமேசான் சூஸ் பண்ணி போயிடுவாங்க. அவங்களுக்கு விண்டோஸ் பக்கம் எந்த வேலையுமே கிடையாது அந்த மாதிரி இருக்கிறவங்க. பட் ஸ்டில் they can choose. Still it is in market quite long. They will choose Amazon is some customer. But if they have a Windows and Windows product, most customer to prefer to get Azure one. That's the main benefit. So நீங்க Azure another thing என்னன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அஸ்யூர் எனக்கு ஏன் ஈஸியா இருக்கு அப்படின்னா நான் வந்து பவர்ஃபுல் ஸ்கிரிப்டர். ஸோ எனக்கு ஒரு ஆட்டோமேஷன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. தென் அகைன் ஒரு அந்த அஸ்யூர் பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கு. எனக்கு என்னால வந்து கிளவுடில் இருக்கிற எல்லாமே வந்து ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ண முடியும். ஈவன் ஒரு ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஒரு ஒர்க் ஃப்ளோ என்னால் எழுதி ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட். நான் வந்து பக்கமாக கோடிங் எழுத வேண்டாம், பக்கமாக ஸ்கிரிப்ட் எழுத வேண்டாம். நான் 4-5 கமாண்ட் போதும். ஒரு ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோவுக்கும் ஒரு கமாண்ட் எழுதுனா போதும், எனக்கு டீட்டெயில்டாக எனக்கு வேலையை முடிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. பவர்ஃபுல் ஸ்கிரிப்டுங்கிறதுனால எனக்கு ஓஎஸ் விண்டோஸ் ஓஎஸ்ல இருக்கிற ஏதாவது ஆட்டோமேட் பண்ணோம்னாலோ இல்லை அஸ்யூர் கிளவுட் ஆட்டோமேட் பண்ணோம்னாலோ எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது அஸ்யூர் கிளவுட். ஸோ அந்த ஒரு மெயின் பாயிண்ட் தான். தென் அகைன் இன்டெகிரேஷன், மெயினாக பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் தாங்க. இப்போ இந்த டெவாப்ஸ் நெக்ஸ்ட்ல டெவாப்ஸ் நான் சொல்கிறேன். இன்டெகிரேஷனில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அஸ்யூர் ப்ராடக்டை இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ அதுதான் மெயின் திங். தென் அகெயின் they have the biggest benefit Azure Active Directory. So on-premise Active Directory நீங்க ஈஸியா Azure Active Directory இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே வந்து Active Directory இருக்கும். இல்ல வித்தவுட் Active Directory none of the organization will run, right? So that அது ஒரு மெயின் பெனிஃபிட். ஸோ ஈஸியா இன்டெகிரேட் பண்ணலாம் நீங்க அஸ்யூரோட. இன்டெகிரேட் பண்ணிட்டு உங்களால உங்க என்டையர் இன்ஃப்ரா ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். So that's the main advantage if you learn Azure Cloud. ஓகே. ஸோ அஸ்யூர் கிளவுட்ல நம்மளுக்கு
ஒன்ஸ் ஓகே நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, ஓகே Azure Cloud தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிளான் பண்ணிட்டீங்க, Azure Cloud படிக்க ஆரம்பிச்சீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரொம்பலாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே இதுல Azure Cloudல வந்து நிறைய டெக்னாலஜி இருக்கும், நிறைய நம்மளுக்கு புரியாது நிறைய இருக்கும், அதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்கவே தேவை. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், உங்களோட லேப்டாப் இல்ல உங்க லேப்டாப்ல என்ன கண்டென்ட் இருக்கோ, என்ன காம்பனன்ட் இருக்கோ அதுதான் Azure Cloudல இருக்கும். ஸோ உங்க லேப்டாப்ல 3 காம்பனன்ட் மெயின். என்ன சொல்லுவீங்க 3 காம்பனன்ட்? யாராவது ரிப்ளை பண்ணலாம். மெயினா ஒரு காம்பனன்ட் சொல்லுவாங்க ஒரு லேப்டாப்ல. சிப். ஓகே. ஒரு கேட்டகரியா சொல்லுங்களேன். சிப் OS, RAM, processor, OS, RAM, சூப்பர். processor. ஓகே சூப்பர்ங்க. ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபைட் எப்படி சொல்லலாம்னா, கிளவுட்ல 3 கேட்டகரியா சொல்லுவாங்க. விர்ச்சுவல் மெஷின்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அண்ட் ஸ்டோரேஜ். இங்க விர்ச்சுவல் மெஷின்ஸ்ங்கிறது என்ன கேட்டகரியில் வரும்னா சிபியூ ரேம், கம்ப்யூட்டர் பவர்ல சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சிபியூ ரேமும் ஒரு கேட்டகரி. ஓகே, தென் அகெயின் அஸ்யூர் நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் என்கிறது என்னன்னா, நம்மளுக்கு ஈதர்நெட் கார்டு இருக்குல்ல, ஸோ அந்த ஈதர்நெட் கார்டு பிளஸ் அதில் மேக் அட்ரஸ் அண்ட் ஐபி டீட்டெயிலிங்லாம் இருக்குல்ல, அதில் நெட்வொர்க்கிங்கில் வந்துடும். தென் அகெயின் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் பியூர்லி ஹார்ட் டிஸ்க். அவ்வளோதாங்க. இவங்க நீங்க உங்க லேப்டாப்ல இருக்கிற காம்போனன்ட் தான் Azure Cloudல இருக்கு. அதுக்கு அவன் பேர் வச்சிருக்குது விர்ச்சுவல் மெஷின்ஸ், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ். இதுதான் மெயின் காம்போனன்ட், மெயின் சர்வீசஸ் இன் Azure Cloud. ஓகே, ஸோ இப்போ நீங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாருமே வந்து கிளவுட்ல போயிட்டு ஏதாவது விஎம் கிரியேட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கிரியேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல, நீங்க கிரியேட் பண்ணும்போது விர்ச்சுவல் மெஷின்ஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க. விர்ச்சுவல் மெஷின்ஸ் கிரியேட் பண்ணும்போது விர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கு ஒரு தனி சர்வீஸ் இல்ல, அதுக்கப்புறம் நிக்குங்கிறது ஒரு தனி சர்வீஸ், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ்ங்கிறது தனி சர்வீஸ் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ விர்ச்சுவல் மெஷின்ஸ் நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு விர்ச்சுவல் மெஷின்ஸ் கூட விஎம் ரேம் சேர்ந்து தான் வரும், ஒரு தனி செப்பரேட் சர்வீஸா வரும். நெட்வொர்க்கிங் வந்து செப்பரேட் நிக்கா வந்திருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் நீங்க செப்பரேட் ஆட் பண்ணணும் ஹார்ட் டிஸ்க் இல்ல. ஸோ இது எல்லாமே செப்பரேட் காஸ்ட் கிளவுட்ல. ஸோ இதுதான் நீங்க இந்த இதுதான் மெயின் கோர் அஸ்யூர்ல. நீங்க இதை பத்தி டீட்டெயிலா படிப்பீங்க, பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த விர்ச்சுவல் மெஷின்ஸ் தான் பேசிக் ஆஃப் கம்ப்யூட் பவர். இப்போ நீங்க ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தட்ஸ் த கம்ப்யூட் பவர் இல்ல, உங்க லேப்டாப்போட சிபியூ ரேம், தட்ஸ் இட். அண்ட் நெட்வொர்க்கிங் இஸ் பேசிக் ஆஃப் உங்களோட நிக்கார்டு. ஸோ இந்த இங்க நிக்கார்டுங்கிறது வந்து லேப்டாப்ல, தென் அகைன் இந்த நெட்வொர்க்கிங் டாபிக்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹியூஜ் டாபிக் இன் Azure Cloudல. உங்களுக்கு நெட்வொர்க்கிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுட்டிங் இருக்கும், ஸ்விட்சிங் இருக்கும், ஃபயர்வால் இருக்கும், இல்ல லோட் பேலன்சிங் இருக்கும். ஸோ இது ஒரு செப்பரேட் டாபிக்கா போகும். இப்போ உங்களுக்கு ஒரு லேப்டாப்புங்கிறத வந்து ஒரு நிக்கார்டு போதும். ஸோ பட் ஆனால் இஃப் இட் இஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேப்டாப்னா இல்லை அதை மெயின்டைன் பண்ணணும். தென் அதுலேயே வந்து பர்டிகுலர் மல்டிபிள் லேப்டாப் இருக்கும், உங்களுக்கு மல்டிபிள் குரூப் ஆஃப் லேப்டாப் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குரூப்பையும் நான் இன்டிகிரேட் பண்ணணும், ஸ்விட்சிங் அண்ட் ரவுட்டிங் பண்ணணும். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி கான்செப்டுக்காக ஸ்விட்சிங் அண்ட் ரவுட்டிங்காக உங்களுக்கு நமக்கு என்ன தேவை, ரவுட்டர் அண்ட் சுவிட்சஸ், அது எல்லாமே நம்மளுக்கு செப்பரேட் லாஜிக்கை பார்ப்போம். அது இல்லாமல் அதுக்கு மேலே லோட் பேலன்சர். இப்போ உங்களுக்கு ஒரு லேப்டாப்பை வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு லேப்டாப் ரன் பண்ணா சம்டைம்ஸ் இஃப் இட் இஸ் கெட் டவுன் தென் இட் ஷுட் பி அப் அண்ட் ரன்னிங்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லோட் பேலன்ஸ் கான்செப்ட் நிறைய இருக்கு. அதில் லோட் பேலன்சிங்லேயே வந்து இந்த லோட் பேலன்சிங், எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சிங், தென் அகைன் அப்ளிகேஷன் கேட்வே, தென் ஃப்ரண்ட் டோர்,
ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஸோ லோட் எப்படி பேலன்ஸ் பண்றது குளோபலி அண்ட் இன் ரீஜனல் வைஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து நம்ம நெட்வொர்க்கிங் ஏரியால நம்ம பார்க்கலாம். தென் ஓகே, அண்ட் பிலோ தட் நெட்வொர்க்கிங்க்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு மெயினாக என்ன தேவைப்படும்னா ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ ஸ்டோரேஜுங்கிறது ஒரு இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் சர்வீசஸ் வந்து இட்ஸ் எக்ஸ்டெண்டபிள், ரைட்? இட்ஸ் ஹார்ட் டிஸ்க் இஸ் நாட் ஒன்லி த ஸ்டோரேஜ். இப்போ எல்லாருமே வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றது இல்லை ஸ்டோர் பண்றதுக்கு. இப்போ எல்லாருமே வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கிளவுடே எவால்வ் ஆனதே வந்து ஸ்டோரேஜ் வந்து எவால்வ் ஆச்சு நம்மளுக்கு இல்லை. அமேசான் ஃபர்ஸ்ட் நம்ம கிளவுடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, விச் இஸ் தே ஆர் நாட் யூஸ்ட் கம்ப்யூட் பவர், பட் தே யூஸ்ட் ஒன்லி ஸ்டோரேஜ். ஸோ ஃப்ரம் தேட் கான்செப்ட் த கிளவுட் எவால்வ் இல்லை. ஸோ இப்போ இங்க இந்த அஸ்யூர் ஸ்டோரேஜ்ல நம்மளுக்கு மேஜரா உங்களுக்கு வந்து நமக்கு 4 சர்வீசஸ் மெயின்டைன் பண்றாங்க. பிளாப், ஃபைல், கியூ, டேபிள் இல்லை. ஸோ பிளாப் ஸ்டோரேஜஸ்ல வந்து நம்மளுக்கு மெயினா என்னென்ன ஃபைலை சேவ் பண்ணுவோம். இப்போ இப்போ நம்மளுக்கு வந்து பிக்சர்ஸாக இருந்ததுன்னா அது வேற மாதிரி சேவ் பண்ணுவோம் இல்லை, அதுக்கு வேற ஸ்டோரேஜ். லாக்ஸ் இருந்தால் அதுக்கு வேற ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான நமக்கு என்ன யூஸ் கேஸ் இருக்கோ அந்த யூஸ் கேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது இல்லாமல் இதுக்கப்புறம் இப்போ டேபிள்ஸ்லாம் இருக்கு, சிம்பிள் யூஸ் கேசஸ் டேபிள்ஸ்லாம் இருக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு நம்ம மேக்ஸிமம் டேபிள் போகும்போது நான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு எஸ்கியூஎல் டேபிள் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸ்ட்ரக்சரல் கொரி லாங்குவேஜ் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன்ஸுக்கு நம்மளுக்கு ஒரு டிபி அப்ளிகேஷன் மாதிரி போக வேண்டாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம டேபிள் அப்ளிகேஷன்ஸ் இங்கே பை டிஃபால்ட்டாக ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆன் டாப் ஆஃப் த கியூ சர்வீசஸ்லாம் இருக்கு. ஸோ கியூ சர்வீசஸ் வந்து இட்ஸ் வி ஹாவ் அ மெனி கியூ சர்வீசஸ் இன் மார்க்கெட்டில். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மேஜர் சர்வீசஸ் அஸ்யூர்ஸ் ஆர் ப்ரொவைடிங். ஸோ அது இல்லாமல் ஸோ தீஸ் ஆர் த services on top of the main services as I explained. So here these services are yes, it's a, you can see the category, right? DevOps, mobile, analytics, and security and applications, right? So these are the categories and yep, services. So லிட்ரலா உங்களுக்கு உங்களோட என்டையர் இன்ஃப்ரா, உங்களோட என்டையர் கம்பெனி இன்ஃப்ரா சர்வீசஸ் யூ கேன் ரன் ஆன் அஸ்யூர் கிளவுட். ஓகே, தட்ஸ் அ மெயின் கான்செப்ட். இட்ஸ் நாட் ஓன்லி கம்ப்யூட் பவர். ஸோ ஆக்சுவலி கிளவுடே நம்ம 3 பார்ட்டாக பிரிப்பாங்கல்ல, ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். ஸோ உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸுங்கிறப்போ நீங்களே instead of maintaining your infra in Azure or your on-premise infra, you can maintain on some other places. That is infrastructure service, right? So you can you have to buy the virtual machines. On top of the virtual machines, you have to install the applications and software and OSS, right? So literally அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த மெஷின்ஸ் உங்க இன்ஃப்ராவில் இருக்கிறதுக்கு பதிலாக it will be in some one place. So that is infrastructure service. And other than next is the platform as a service. So platform as a service la, so you don't want to build anything about infra services, right? They will provide an infra services, base services. On top of that, you can maintain your applications. That's a platform as a service, right? Then SaaS services literally you don't want to build anything. You don't want to maintain a code. You don't want to maintain the servers. You can use the services. That is a software service like Gmail, Yahoo Mail. They are all SaaS services. Okay. So இந்த மாதிரி cloud வந்து இந்த 3 பார்ட்டை மெயின்டைன் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த 3 பார்ட்டுக்கு தான் பார்ட்டுக்கு யூஸ் பண்ற சர்வீசஸ் தான். ரொம்ப நன்றியா. ஓகே. இல்ல ரொம்ப நன்றியா பாபா.
Right. So நான் சொன்ன மாதிரியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸில் நம்மளுக்கு பியூரா விஎம்ஏ நம்ம கையில் இருக்கும். ஆன் டாப் ஆஃப் த விஎம்ல நம்ம எல்லாமே பில்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அஜூர் ஆப் சர்வீசஸ். இந்த ஆப் சர்வீஸ் வந்து மெயின் சர்வீசஸ் என்னத்துக்குன்னா நம்மளுக்கு we don't want to maintain any VMs la. So then again in the app service மூலமா we can deploy all the applications like Azure app services. It's a same like Amazon la ஒரு service name இருக்கு, அது பேரு வந்து Lambda, I think. Same kind of services it is. You can host your code on the app service, and you can use the web app directly from your browser. That's the main benefit in Azure app services. So deployment also ரொம்ப ஈஸியா இருக்கும். So app services வந்து you can directly integrate with your DevOps and GitHub. Okay, so they have a provision for GitHub in Azure app services. And you integrating Azure app services with the DevOps is another easiest option. And instead of comparing integrating with Azure other DevOps tools, Jenkins or GitLab, yes, but Azure DevOps is quite easy tool for you people to integrate with. Yeah, you will have a easiest authentication mechanisms and subscriptions. Yes, since it is provide the service connection based authentication. Service connections need a service principal or managed identity, right? So authentications will be very easy in Azure app services. Okay, right. So நம்ம maximum பார்க்கலாம். So Azure app service, how we can deploy it. Okay, and we can also see application, how we can deploy the application in Azure VM as well. Okay, right. So next Azure databases. So we can see the databases. What are the databases we have, and what are the things we can deploy, right? And so definitely we can see this is okay, right? CACD. So most of the people here, we have a CACD, or they have experience with CACD, right? I aware that mostly, right? I don't want to touch the what is CACD, right? So maybe if people don't know what is CACD, right? It is continuous integration, continuous deployment. So why it is needed, right? Since everything is moving to Azure cloud, right? You should know it's a zero touch. You can climb it as zero touch deployment. That is CACD. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10-15 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ சிஇசிடி தான் கிடையாது. டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணி கோடு என்கிட்ட கொடுப்பாங்க. நான் ஆப்ரேஷன் டீமாக இருந்தப்போ. ஸோ அந்த கோடை வாங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை மேனுவலாக நாங்கள் வந்து டெப்ளாய் பண்ணுவோம். எங்கள்கிட்ட வந்து மூணு ஸ்டாக் இருக்கும். ப்ரொடக்ஷன் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் டிஆர் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ் ஸ்டாக், அந்த மாதிரி 3 ஸ்டாக் இருக்கும். ஸோ நான் டெவலப்பர்ட்ட கோடை வாங்கினதும் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் டெஸ்ட் ஸ்டாக்கு ஆர் அதை டெஸ்ட்னு சொன்னோம், எஸ்ஐடி ஸ்டாக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அந்த இன்ஃப்ராவில் டெப்ளாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரிசல்ட் காமிக்கணும். So result comes to okay, they are fine, there is no bug and issues, then they will allow to promote to DR stack or UAT stack and so on, or pre-prod stack. So the pre-prod stack will deploy பண்ணிட்டு, so if it is working fine, businessலாம் validate பண்ணுவாங்க. Business people, managers and business people validate பண்ணிட்டு, so if it is working smooth, they will allow to deploy to productions. Then we will get some deployment date and we will deploy it.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணது. ஸோ நாங்கள் எப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்கும் ஒரு அதுக்கப்புறம் இன்ஃப்ரா டீமுக்கும் இன் மிடில் உட்காந்துருப்போம். ஸோ எங்களை வந்து ஆப்ரேஷன் டீம் சொன்னாங்க. ஸோ நாங்கள் அன்னைக்கு மேனுவலாக பண்ண வேலையை தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆப்ரேஷன் டீமும் தேவை கிடையாது, இன்ஃப்ரா டீமும் தேவை கிடையாது. ஸோ இப்போ இந்த 2 டீமும் சேர்ந்து டெவ் ஆப்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இவங்க ஆப்ரேஷன் டீம்ல இருக்கிற மேனுவலாக பார்த்த வேலையை இப்போ ஆட்டோமேட்டர் பார்க்குது. இப்போ அவன் என்ன பண்ணுவான், நம்ம டெவலப்பர் கோட் அடிச்சு முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா இது டெப்ளாய் ஆயிடும் நம்ம இன்ஃப்ரால. ஸோ தெர் இஸ் நோ interactions between the developer and infra engineer, right? So this is the main purpose. ஸோ இப்போ இது ஏன் வந்து இண்டஸ்ட்ரியில் அந்த கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம சிஎஸ்சிடியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு டெப்ளாய்மெண்ட் ஃபாஸ்ட்டாக நடக்கும் இல்லை, தென் அகெயின் லைஃப் சைக்கிள்ஸ் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு டெப்ளாய்மெண்ட்ல நம்மளுக்கு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதில் ஏதாவது பக் இருக்குன்னா அந்த பக் ரிலீஸை பண்ணுறது, அதை ரீடெப்ளாய் பண்ணுறது. ஸோ அந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு Azure டெவாப்ஸை ஃபாலோ பண்ணும்போது. ஸோ அதுதான் மெயின் பர்பஸ். இதுதான் டெப்ளாய்மெண்ட் ஈஸியாக இருக்கும். தென் அகெயின் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தென் இதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் ஃபால் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அஜைல் மெத்தட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அஜைல் மெத்தட் நம்ம போகும்போது நம்மளுக்கு இன்னும் மோர் பெனிஃபிட் இன் Azure DevOps யூஸ் பண்ணும்போது அஜைல் மெத்தட்ல. ஸோ தட்ஸ் த மெயின் பெனிஃபிட் பீப்புள் ஆர் ஃபாலோயிங் இன்டு DevOps ப்ராசஸ். ஓகே, ஸோ நம்ம Azure DevOpsல நம்மளுக்கு மெயினாக நம்மளுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 சர்வீசஸ் இருக்கு. இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் நான் வந்து Azure DevOps நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். மார்க்கெட்ல நிறைய டூல் இருக்கு DevOpsன்னு சொல்லிட்டு. அதுல ஸ்பெசிஃபிக்கா நாம ஏன் வந்து DevOps எடுக்கணும் அப்படின்னா, Azure DevOps எடுத்துக்கணும்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க கெரியரை இன்ஸ்டெப் கோயிங் டு ஜென்கின்ஸ் அதுக்கு பதிலாக வந்து நீங்க Azure DevOps வந்தீங்கன்னா you will have all the tool in one console. So எனக்கு தெரிஞ்சு mostly people are using repop வந்து GitHub யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் மானிட்டரிங் வந்து ஜீரா யூஸ் பண்றாங்க. பைப்லைனுக்கு ஜென்கின்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் டெஸ்டிங்கு அதர் டூல் நிறைய இருக்கு மார்க்கெட்ல. சோனார் கியூபர். If it is infra deployment, it will be different. Okay, and artifactக்கு nexus இருக்கு இல்ல. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் டூல் யூஸ் பண்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க எத்தனை டூலை நீங்க செப்பரேட்டா படிக்கணும், 4-5 டூல் தனித்தனியா படிக்கணும். ஸோ ஒரு இனிஷியலா ஒரு பிகினரா நீங்க இத்தனை டூலை படிக்கணும் போது நீங்க மலைச்சிருவீங்க. தென் அகைன் DevOps விட்டுருவீங்க, படிக்க மாட்டீங்க. பட் இஃப் யூ கம்ஸ் Azure DevOps, இந்த 4 டூலையுமே வந்து நீங்க ஒரே கன்சோல்ல இருக்கும் உங்களுக்கு. தென் அகைன் உங்களுக்கு இன்டெகிரேஷன் ஈஸியா இருக்கும். ஸோ தட்ஸ் அ மெயின் பெனிஃபிட். இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் Azure DevOps as a new, then yes, it will be easy to pick up. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கறது சொல்றது. ஸோ நான் சொன்ன மாதிரி அதில் இங்கே Azure போர்டு வந்து இருக்கும். Azure போர்டு வந்து நம்மளுக்கு ஜீரா டூல், இன்ஸ்ட் ஆஃப் யூசிங் ஜீரா டூல் you can use the Azure boards. So you can maintain your agile process in Azure DevOps. That's quite easy. Okay, then Azure Repo is total free. You don't want to pay anything extra. Since Azure DevOps is a user-based license, you can use Azure Repo as a free. And again, on top of that pipeline, yes, a pipeline is still it is license countable, but
if you are using one or two pipeline, it's fine. You don't get not. I think it's still pipeline. It won't based on the license. I think it's user-based license only. Okay. Then again, on top of that artifact, Azure artifact, that is the integrated service. So you don't want to integrate any other extra services. So these all needed Azure DevOps tool. It comes under one page, so you can easily pick up and learn, and you can practice it. So that's a main benefit. Practicing other DevOps tool instead of using Azure DevOps. Okay, so இதெல்லாம் நம்ம practicing பார்க்கலாம். So I just thought to give you some overview. So what we will cover in this sessions mostly. Okay, demo sessions. Yep, I cannot do the demo in single session. Yeah, I just thought to give an overview. Right. So security and monitoring. இப்போ நம்ம மானிட்டரிங் டூல் நம்ம மார்க்கெட்டில் நாம் இங்கே யூஸ் பண்ணுறது அஜூர் லாக் அனலிட்டிக்னு ஒன்று ஒரு ஃபேமஸ் டூல் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக நம்ம இப்போ நாங்கள் கரண்ட் இன்ஃப்ரா என்ன பண்ணுறோம்னா எல்லா லாக்ஸுமே வந்து நம்ம லாக் அனலிட்டிக் ஒர்க் ஸ்பேஸுக்கு நாங்கள் ரூட் பண்ணிடுறோம். ஸோ அங்கேருந்து ரூட் பண்ணிவிட்டு தென் அகெயின் அந்த லாக்ஸ் எல்லாம் நான் வந்து சென்டினல் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். சென்டினல் இஸ் அனதர் intelligent tool. It's a artificial intelligence tool. Yes. So that's just integration intelligent tool. என்ன பண்ணோம்னா அது வந்து நம்ம இந்த லாக் எல்லாம் ரீட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு நம்ம ஒர்க் ஃப்ளோ ரைட் பண்ணலாம் அஜூர் சென்டினல்ல. Yes, that kind of such a intelligent tool we have in Azure. So monitoring is so easy in Azure. And reporting also in Azure DevOps. Actually, for recent Defender வந்து Azure DevOps ஓட integrate பண்ண ட்ரை பண்றாங்க. So the service வந்து இப்போ in preview ல இருக்கு I think. So once the preview is completed, so yeah, the Defender will be public for Azure DevOps. So quite easy. Okay, so we can show, we can see all these details in Azure DevOps sessions. Yes. So, okay, so we will cover these details in our sessions. So, any questions? Yes. Thank you. Surinder? Good evening. Okay, Surinder. Okay, நீங்க இதுல இது பண்ணிட்டு we will announce the session. Then we can all the topics will be getting covered. Yeah, thank you so much for your time. Yeah, thank you so much for this session, Surinder. நம்ம கிட்ட enroll பண்ணிருக்காங்க. We can share in detail. நம்ம எப்போ batch start பண்றோம் உங்களோட rest of the things நம்ம அவங்களுக்கு வந்து we will send through the mail. ஓகேங்க. நான் போர்ட் பைப்லைன் ஆர்டிஃபெக்சர்ல ஸோ நான் இப்போ அஜூர்லேயே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு நான் மூவ் ஆகுறப்போ சில கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் தெரியுதா அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஜென்கின்ஸ் கியூபர்னெட் டெவாப்ஸ்லேயே லைக் ஜென்கின்ஸ் கியூபர்னெட்டிஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஃபுல்லாக அஷ்யூர் தாண்டி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்ன்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி சினாரியோ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அது நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறப்போ நம்ம எப்படி அது ப்ரிப்பேர்டாக இருக்கணும்? நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறப்ப அஷ்யூர் டெவாப்ஸில் ஒர்க் பண்ணுறப்பயே கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட் நீடு தான் அங்கே. ஏன்னா இப்போ என்னோட ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ப்ராஜெக்ட்ல இவங்க மற்ற நான் அஜூர் ப்ராஜெக்ட் டெஸ்டே பண்ண மாட்டாங்க. எல்லாமே அஜூர் ப்ராடக்ட் தான். இவங்க அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு
ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் எவ்ரிதிங் அபவுட் அஜூர் க்ளவுட். ஸோ இப்போ அந்த கஸ்டமர் இல்லை எனக்கு நான் அஜூர் க்ளவுட்ல இருக்க மாட்டேன், எனக்கு அது எனக்கு மேட்டரே இல்லை, எனக்கு வந்து எனக்கு ஃபீஸிபிலிட்டி தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி போகும்போது அவன் மல்டிபிள் டூல் இன்டெகிரேட் பண்ணுவான். பட் டெஃபினெட்லி இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட் நீடுங்க. ஸோ நீங்கள் மற்ற டூல் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் மார்க்கெட்டில். யூ கேன் ஹாவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எஸ். யா ஓகே ஷூர். ஷூர். அது மாதிரி இப்போ நான் வந்து இப்போ பிகினராக இருக்கனால எனக்கு அந்த கிளியர் கட் ஃப்ளோ தெரியல. ஏன்னா நம்ம இப்போ நம்ம சீனியர்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணுறோம். சரி, நான் இப்போ ஒரு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு டெபாப்ஸ் பண்ணோம், அஷ்யூர் டெபாப்ஸ் பண்ணோம்னா அது இது ரோட் மேப் இருக்குமா, நம்ம அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? யூஸ் கேஸ் எடுத்துக்கோங்க, சிம்பிளா, ரொம்ப சிம்பிளுங்க. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்களே ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து எல்லாமே பில்டு பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் டு நோ எவ்ரிதிங். ஒரு 2-3 அப்ளிகேஷன் சாம்பிள் அப்ளிகேஷன் எடுத்துட்டு அதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்றது டெஃபினட்டா தட் வில் ஹெல்ப் யூ. ஓகே ஷூர். அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோடிங் லெவலில் எதுவும் ஒர்க் பண்ணுறதில்ல அப்ளிகேஷன் டீமோட, அது நார்மல் தானே ஷிவா? லைக் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பண்ணுவோம்? இல்லைங்க, நம்ம எதுவும் பெருசாக பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் மிஞ்சி போனால் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுவோம். நீங்கள் இன்ஃப்ரா டெப்ளாய்மெண்ட் போகும்போது டெராஃபார்ம் எழுதுனீங்க, ஓகே. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேங்க. பட் இதுக்கப்புறம் ஸோ வி ஷுட் நோஸ் எனி ஒன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ நான் பவர்ஷெல் ஸ்கிரிப்டர், எனக்கு அது நிறைய இடத்துல யூஸ் ஆகுது, நிறைய ஆட்டோமேட் பண்ணுறது எனக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் எனக்கு அது ஈஸியாக, எனக்கு அந்த லாஜிக் எனக்கு இருந்தது, எனக்கு டெராஃபார்ம் எனக்கு ஈஸியாக கற்றுக்கிட்டேன். தென் அகைன் இப்போ நான் ஆன்சிபிள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மேண்டேட்டரிங்க இப்போ இருக்கிற மார்க்கெட்டில். யா ஓகே ஷூர், தேங்க்யூ. கண்டிப்பாக ஏதாவது கற்றுக்கோங்க. எய்தர் பைத்தான் ஆர் பவர்ஷெல். இஃப் யூ ஆர் இன் ஸ்டிக்கிங் வித் அஸ்யூர் கிளவுட், ஜஸ்ட் ஸ்டிக் வித் PowerShell. Okay, sure. Anything else? Any questions? Sir, எனக்கு ஒரு question sir. Yes sir. Sir, இங்க நம்ம லினக்ஸ் கமெண்ட்ஸ்ல இத படிக்க வேண்டிய அவசியம் இல்லையா சார் அஷ்யூர்ல? மோஸ்ட்லி இல்லைங்க, தேவையில்ல இங்க லினக்ஸ்க்கு. பட் ஆனால் லினக்ஸ் விஎம்ஸ் வந்து நம்ம டெப்ளாய் பண்ண முடியும். இங்க சில சர்வீசஸ்லாம் வந்து லினக்ஸ்ல ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமிங்ல நம்ம லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் லினக்ஸ் அட்மின் தனியாக இருப்பாங்க, அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் நீங்க பேசிக் கமாண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். நீங்க என்ன பண்ணலாம், நான் லினக்ஸ் அட்மின் கிடையாது, பட் நான் லினக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஐம் ஏபிள் டு மேனேஜ் த லினக்ஸ் கமாண்ட்ஸ். நான் கூகுளில் போட்டால் எல்லா கமாண்டும் எனக்கு வந்துடும். நான் அந்த கமாண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் டஃப் ஃபார் மீ. அதனால இட்ஸ் ஈஸி தான். எவ்ரிதிங் இஸ் இன் கூகுள். ஓகே, தேங்க் யூ சார். ஒன்லி திங்ஸ் நீங்க என்ன பண்ணணும் தெரியணும், அவ்வளவுதான். ஓகேங்க, தேங்க் யூ. எனி क्वेश्चंस? சிவா, இந்த ஏகேஎஸ் டெக்னாலஜிலாம் நீங்க கவர் பண்ணுவீங்களா? குபர்னெட்டிக்ஸ், டெராஃபார்ம்லாம்? இல்ல, அதான் நான் இனிஷியல் செஷன்ல சொன்ன மாதிரி என்னால ஏகேஎஸ் கவர் பண்ண முடியாது, அது பெரிய டாபிக். நான் பட் ஆனா ஒரு சில யூஸ் கேஸ் கொடுக்க ட்ரை பண்றேன் நான். ஓகே, சரிங்களா? 1 or 2 யூஸ் கேசஸ் ஐ வில் ஷோ யூ. நம்ம கண்டெய்னர் செஷன் அப்ளிகேஷன் எப்படி டெப்ளாய் பண்றது, ஐ வில் ட்ரை. சரி சார், டெராஃபார்மும் நம்மளுக்கு தேவை இன்ஃப்ரா டெப்ளாய்மெண்ட்டுக்கு. பட் ஆனால் நான் ஐ வில் டச் த பேசிக்ஸ் ஆஃப் டெராஃபார்ம். நம்ம டெராஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி டெப்ளாய் பண்ணணும், ரிசோர்ஸில் எப்படி டெப்ளாய் பண்ணுறாங்க, நான் பேசிக் டச் பண்ணுறேன். ஓகே. ஸோ சிவா, யுகா ஹியர். யா. இப்போ நீங்கள் இப்போ கிளாஸில் வந்து இப்போ அஷ்யூர் அதில் ஃபுல் டிப்ளாய்மெண்ட் இன்டிகிரேஷன் லெவல் வரையும் சொல்லுவீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் இது பண்ணி அதுலேருந்து வேறு ஏதாவது என்வரான்மெண்ட்ல டேட்டா பேஸ் இன்டிகிரேஷன்ஸோ, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக காட்டுவீங்களா வரப்போகிற செக்ஷன்ஸில்? ஆமாம், கண்டிப்பாங்க. நம்ம தேரி கிடையாது, எனக்கு தேரி பெருசாக வராது. நான்
ஜஸ்ட் யூஸ் கேஸஸ் எடுத்து நான் டெமோ காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த சர்வீஸ் எப்படி பில்ட் பண்றது, அந்த சர்வீஸ் ஸ்டில் ஃப்ரம் நெட்வொர்க்கிங் லெவல்ல கூட எல்லாமே காட்டுவீங்களா செக்ஷன்ஸ்ல? ஸோ நெட்வொர்க்கிங் இன்டிகிரேஷன்ஸ், ஸோ அது தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இன்டிகிரேஷன்ஸ், ஸோ அது ட்ரபிள் ஷூட் லெவல் அந்த மாதிரில கூட வரும்ல? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நம்ம ஒரு எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ஒரு ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் எடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் எப்படி டெப்ளாய் பண்றது அந்த மாதிரி நம்ம காமிக்கலாங்க. ஸோ எஸ் பேசிக் வந்து இப்போ அட்மின் லெவல் நாலேஜ் இருந்தப்போ இப்போ எங்களுக்கு கோடிங் லெவல் ஸ்கிரிப்ட்ஸ் லெவலில் இல்லை. தேவையில்ல ஸோ இப்போ அது இப்போ நீங்கள் பில்ட் பண்ண சொல்றீங்களா அப்ளிகேஷன்ஸ், ஒரு சாம்பிள் சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி ஸ்க்ராட்ச் லெவலில் போக சொன்னீங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு பில்ட் பண்ண தெரியாது. ஸோ பேசிக்ஸ் அதோட பேசிக் திங்ஸ் சொல்வீங்களா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.